வணக்கம் நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. குறிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கேற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகங்கிறது ஒன்றும் இல்லை, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்ப் ஆகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். ஸோ அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. அண்ட் வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர் டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்து வர்றாங்க. கூடவே வக்ரம் பெற்ற புதனுடைய சேர்க்கை இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனுடைய சேர்க்கையும் ஏற்படுது. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகளே செயல்பட்டு வருது. சமீப காலமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஓயாத வேலை அலைச்சல்கள், அதன் மூலமாக வரக்கூடிய மன சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஜானேர்னா மூலம் சறுக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் கையெடுத்தாலும் அலைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்காமல் காரியம் முடியறது இல்லை. எடுத்தவங்க ஒருத்தன் எதையும் செய்ய முடியாது கிடையாது. ஒரு வேலை செய்ய வேண்டிய இடத்துல 2 வேலைகள் செஞ்சு களைச்சு போக வேண்டிய சூழ்நிலைகள் தான் அதிகம் இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டாலும் காரியம் முடியுதே அப்படிங்கிற ஒரு திருப்தியான சூழலை பார்க்கலாம். அப்படிதான் விருச்சிக ராசிக்காரங்கள் சமகாலமாக காலம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களே பார்க்கலாம். மனசில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் ஓகே தான், எல்லாத்துக்கும் நான் தயார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க உள்ளுக்குள்ள ஒரு உத்வேகம் அதிகரிக்கும். வீண் பிடிவாதம், டென்ஷன் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்கும்பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய முழு வீரியத்தையும் அது வெளிக்காட்டத்தான் செய்யும். நார்மலாகவே இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்ரோஷமான ராசி தான், நல்லதுக்காக போராடக்கூடியது. பட் இந்த போராட்டம் அப்படிங்கிறதே பல பிரச்சனைகள் உள்ளடக்கியது தான். நமக்கான தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கறது அதுதான். பலவித சங்கடங்களையும் எதிர்கொள்ள வைக்கிறதும் அதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை அப்ரோச் பண்ணுங்கள். கொஞ்சம் பிடிவாதத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்திக்கங்க. காரியங்களில் சிறப்பு பெறுவீங்க. ரொம்பவுமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. பழைய சங்கடங்களுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிப்பீங்க. பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் சாமர்த்தியம் மிகுந்து இருக்கும்.
புதிய விஷயங்கள் காரியங்களில் சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க. சமகாலமாக தொடர்ந்து முயற்சி செய்து இருக்கக்கூடிய விஷயங்கள், தட்டி போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல அமைப்புகள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நல்லபடியாக அமையும். நிறைய பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள், பொன்பொருள் சேர்க்கை போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமான நிலைகளிலே செயல்பட்டும் ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குறிப்பாக மத்திய வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லா வரிசை ராசிக்காரங்களும் இந்த காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், காரியங்கள் அதிக ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்களுடைய சிந்தனைகளே பார்த்திங்கன்னா இந்த காசு பண விஷயங்களில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதை தவிர மற்ற எந்த விஷயங்களும் அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த பொருளாதார விஷயங்களில் நிறைய தாக்கங்கள் இந்த மாதம் உண்டு. பெரும்பாலும் பாசிட்டிவான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்தியாக இருக்கும். வெளியில் போன பணம் திரும்பவும் கைக்கு வந்து சேரும். இந்த மாதிரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த மாதம் பார்க்கலாம். சேமிப்புகள் கூட சிலருக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்க முடியும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றத்துக்கான வழிகளை இந்த மாதம் காண்பித்து கொடுக்கும். பொது விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. ரொம்பவும் சிறப்பான விஷயங்களை பார்த்து வருவீங்க. வெளி மனிதர்கள் வகையில், வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் இருக்கலாம். இருந்தாலும் சுப விரயங்களாகவே இருக்கும். விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்கள் அதிக பங்களிப்பு ரசிக்கணுங்க. எல்லார்கிட்டையுமே மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வெளி மனிதர்கள் வகையில் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் இருக்கும். எல்லார்கிட்டையுமே ஒரு இயல்பான நிலைகள் இருக்கும். வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையிலும் ஒரு சாதகமான அமைப்புகளே பார்க்கலாம். கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்குங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குறிப்பாக ரிச்சிகராசிக்காரங்க என்னதான் திறமையாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியும் விரும்புவாங்க, கொஞ்சம் தனிமையும் விரும்புவாங்க. இந்த யோக சாதனாக்கள் ஈடுபட்டு கொண்டு இருப்பவங்களாம் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனைகளுக்குள் அப்பப்போ மூழ்குவாங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் காரியங்களையும் அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். தான தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் போன்ற விஷயங்களை ஈடுபட்டு வருவீங்க. சிலரெல்லாம் இந்த குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொலைதூர பிரயாணங்கள், ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள்லாம் செய்து வருவீங்க. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. பிரயாணங்களில் ஒரு சாதகமான அமைப்பு, பிரயாண தேவைகள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பூர்த்தியாகும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும். பட் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள், அழிச்சுகள் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். எதுவுமே கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாத நிலைகளில் 10 ரூபா எடுத்தாலும் 20 ரூபா செலவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் தொடர்ந்து இருக்கிற மாதிரி தோணலாம். ஸோ மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் காரியங்கள் ஒரு நல்ல அமைப்புகளை பார்த்து வருவீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்களுக்கான விஷயங்கள் காரியம், உங்களுடைய தேவைகள் குறித்த அனைத்து விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க. அது சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் அதிக ஈடுபாடுகளை கொள்வாங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு அனுசரணையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலர் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள் அந்த விஷயங்களை பார்க்கலாம். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு சுமூகமான விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் இருந்துகிட்டு இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் அனுசரணையான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சில நல்ல முன்னேற்றங்களை கொடுத்து வரும். பெற்றோர்கள் கொஞ்சம் ஆதரவாகவே எல்லா விஷயங்களும் இருந்து வருவாங்க. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்புகளை பார்த்து வருவீங்க. பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உடன்பிறப்புகள் எல்லா வகையிலும் கை கொடுத்து உதவி செய்து வருவாங்க. விடாப்பிடியாக இருந்து சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்து வருவாங்க. அதனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சு வருது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். அவங்களுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. பட் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உடன் இருக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் இந்த லௌகீகமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண விஷயங்களாகட்டும், புத்திரபாக்கிய அமைப்புகளாகட்டும் நினைத்தது
சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கு. காதல் விஷயங்கள் கூட ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. இந்த காதல் திருமணங்களுக்கான உச்சாரமாக இந்த மாதம் செயல்பட்டு வரும். ஸோ பொதுவாகவே இந்த திருமண வாழ்க்கை, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு சாதகமான அமைப்புகளை முழுமையாக பார்க்க முடியும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களுக்கும், குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான விஷயங்களையும் சாதகமான நிலைகளையே பார்த்து வருவீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தைகள் மேலே ஒரு தனி பிரியமும், அன்பு, பாசம் போன்ற விஷயங்களும் இருப்பதை பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. ஒரு பாச பிணைப்போடு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான நிலைகளை முழுவதுமாக இந்த மாதம் பார்த்துட்டு வருவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் சிரமப்பட்டு வருவதை பார்த்து வரலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு பெருசாக ஒரு முன்னேற்றத்தை எதுவும் பார்க்க முடியல, ஒரு சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதம் அந்த மாதிரியான மன வருத்தங்கள்லாம் குறைவதற்கான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள் உண்டு. எதிர்பாராத திருப்பு முனைகள், முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் உண்டு. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகுது. மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவதை இந்த மாதம் பார்க்க முடியும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. உறவினர்களுடைய அரவணைப்பும், நண்பர்களுடைய அன்பும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பக்கபலமாகவே செயல்பட்டு இருக்கும். சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் எல்லாம் ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு அவங்க வகையிலிருந்து ஒரு சுமூகமான விஷயங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பட் உஷ்ண ரீதியான தொந்தரவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோபம், டென்ஷன், பதட்டம் போன்ற விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய அளவில் இந்த உடல்நல விஷயங்களில் பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் தான். பட் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத அலைச்சல்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிற மாதிரி மாதத்தின் ஆரம்பத்தில் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சுணக்க நிலைகளை பார்த்து வரத்தான் செய்வீங்க. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பெரிய அளவில் சங்கடம் இருக்காது. ஆனால் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய முழு சாமர்த்தியத்தையும் வெளிப்படுத்த முடியும். மற்றவங்களுடைய பாராட்டுக்களையும் பெற்று வருவீங்க. வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே உங்களுக்கு கை கொடுத்து வரும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு சாதகமான நிலைகளிலே இருக்குது. பட் கொஞ்சம் இழுபறியான சமாச்சாரங்கள் சமீப காலத்தில் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகும் இது உங்களுக்கு அமையும். ஓவரால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. கோபத்தையும் டென்ஷனை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்றபடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.